ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ரெயினில் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த ரெயினுக்கு ஏற்ற மாதிரி சுட சுட ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அம்மாவோட ஸ்டைல் ரெசிபி. அவங்க தான் பண்ணுறாங்க. வாங்க எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கிரேவி தான். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இதில் எல்லாமே இருக்குது. பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை எல்லாமே இருக்குது. ஸோ அப்புறம் 2 பெரிய வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம். இந்த கிரேவியோட ஹைலைட்டே இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தான். இது என்னென்ன போட்டு அரைச்சிருக்காங்கன்னா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் தேங்காய். இதுதான் இந்த விழுது. இது எல்லாமே கொரன்னு அரைச்சிக்கணும். ஏன்னா ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரன்ட்டு அம்மியில் அரைச்ச மாதிரி கொஞ்சம் கொரப்போடு அரைச்சிட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு பிஞ்சு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சிக்கன் அப்படியே இந்த ஹீட்லேயே நல்லா வதங்கியிருக்கும். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் போல் கொதி வந்ததும் குக்கர் விசில் போட்டு 2 விசில்ஸ் விட்டால் போதும். சிக்கன் நார்மலாக வதங்கும் போதே பாதி வெந்துடும். ஸோ 2 விசில் போட்டால் போதும். இதே மாதிரி நாட்டுக்கோழிலையும் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பாட்டிலாம் அம்மியில் அரைச்சி வச்சு தான் வைப்பாங்க. செம சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிடவே. 2 விசில் விட்டால் போதும், ரொம்ப குழைக்க வேணாம். 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் சுட சுட சிக்கன் கிரேவி ரெடி. தோசை, இட்லி, சாதம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். எனக்கு எப்பயுமே சிக்கன் குழம்புக்கும் தோசையை வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் தோசைக்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன். இறக்கிட்டு லைட்டாக மல்லித்தலை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.